எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லக்ஷ்மி மேனன் விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எர்ணாவூர் வடக்கு பகுதியில் ஒரு பார்ல சண்டை போட்டவரை கடத்திட்டு போயிட்டு அடிச்சு துன்புறுத்தினதா அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இது சம்பந்தமா லக்ஷ்மி மேனனுடைய தோழிகளை கைது செய்துட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் தலைவராயிட்டாங்க. அவங்கள போய் தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ள அவங்க தான் பெரிய நடிகையாச்சே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய கைதுக்கு தடை வாங்கிட்டாங்க. ஸோ லக்ஷ்மி மேனன் கைது செய்ய தடை விதிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனன் தரப்புல இருந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே எர்ணாவூர் வடக்கு காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையத்தில் இவங்களுடைய தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவரை துன்புறுத்தலை, பதிலுக்கு பாரில் அவர் தான் எங்களை பற்றி ரொம்பவே அசிங்கமாக கமெண்ட் பண்ணார். கமெண்ட் பண்ணதும் மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தினார், அதாவது தொடுதலுக்கு ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவர் காரில் துரத்திட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி மேனன் தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் தற்போது ஃபைல் ஆகியிருக்கு. ஆனால் தற்போது லக்ஷ்மி மேனன் கிட்ட கேட்கப்பட்டிருக்க கேள்வி ஒன்று தான். சரி, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் நேற்றே காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கலாமே, இவர் தான் எங்களை இப்படி பண்ணான்னு சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் தலைமறைவாக இருந்து உங்களுடைய கைதுக்கு தடை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றத மக்களுடைய கேள்வியாக வந்துகிட்டு இருக்கு. இது தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்திருக்கு. கன்ஃபார்மாக நல்லா தெரியுது. அந்த வீடியோ பார்த்தா லக்ஷ்மி மேனன் ஃபுல்லாக குடிச்சிட்டு கூத்தடிச்சு தான் இருக்காங்கன்னு பார்த்தாவே தெரியுது. இன்ஃபேக்ட் அவர் தான் கார் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ லக்ஷ்மி மேனன் கூட இருக்க தோழிகள் தான் முழுக்க முழுக்க அந்த காரை சுற்றி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்த விட இன்னொரு பகீர் சம்பவமான வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பார்ல லக்ஷ்மி மேனன் கூட இருந்த 2 தோழிகள் மற்றும் ஒரு ஆண் நண்பர் இருக்கால, அந்த ஆண் நண்பர் இதுக்கு முன்னாடி பல கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவராம். ஸோ அவர் கூட எப்படி லக்ஷ்மி மேனனுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு, அவர் கூட பாருக்கு போய் குளிக்கிற அளவுக்கு லக்ஷ்மி மேனன் க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு காவல்துறை தற்போது விசாரணை செய்து வந்துகிட்டு இருக்காங்களாம். இது கேரளாவை மட்டும் இல்லாமல் தமிழகத்திலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.